இன்னும் ஒரு வாரத்துல தீபாவளி. நீங்க எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க இன்னும் கதை சொல்லுங்கன்னு. ஸோ தீபாவளிக்கு வந்து தீபாவளி எப்படி, அது என்ன கதை, எனக்கு சின்ன வயசுல என்ன கதை சொன்னாங்கன்னு நான் சொல்ல வந்திருக்கேன். ஆனா இங்க இன்னொரு கேர்ள், இவங்க பேர் வந்து லோகா. லோகா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அக்கா நீங்க சொல்ற கதை வந்து தப்புக்கா, எனக்கு வேற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நான் சொல்றதா கரெக்டான கதை. எனக்கு ஏன் அப்பா சின்ன வயசுல இருந்து சொன்ன கதை தான் இது. தீபாவளி வந்து தீப ஒளின்னு நம்ம சொல்லி கொண்டாடுறோம். அது எதனால வந்துச்சு நமக்கு தெரியுமா? நம்ம நவராத்திரி எதனால கொண்டாடுறோம்? அந்த 9 நாள் என்னத்துக்கு? நம்ம ஒரு 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 காலகட்டம் வரும்போது முனிவர்கள் தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது இந்திரன் அவர் வந்து யாரையும் மதிக்காம தான் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தலகணத்துல ஆடிட்டு இருக்கும் போது முனிவர் கொடுத்த சாபம் தான் மகிஷாசுரன். அப்படின்னா எரும மாடு ஒரு குணம் படைச்ச ஒரு ஈவல் கேரக்டரா அவருக்கு கொடுத்தாரு. அவருக்கு அதனாலதான் எரும மாடு மூஞ்சி வந்தது. இந்த விஷயத்துல அவர் எப்படி ஆயிட்டாருன்னா, இந்திரன் வந்து எரும மாடா ஆகின பிறகு தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே தான் கொண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிட்டாரு. அடிமையா எல்லாரையுமே வந்து மதிக்காம தெய்வமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து அந்த இடத்தை இருளாக்கிட்டாரு. ஸோ முனிவர்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் ஒன்றா கூடி நம்ம ஒரு ஒரு இந்த இதுலேருந்து எப்படியாவது மீள்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி பராசக்தியை வந்து தவம் செஞ்சாங்க. தவம் செஞ்சு யாகங்கள், நிறைய யாகங்கள் வளர்த்தாங்க. வளர்த்துட்ட பிறகு ஆதி பராசக்தி கொடுத்த ஒரே சொல்யூஷன் என்னன்னா, அவங்களோட மூலியமா வர 3 தேவிகள் மூலியமா தான் இந்த அரக்கனை வந்து அழிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. இவங்க 3 பேரையும் வச்சுதான் நம்ம வந்து இந்த மகிஷாசுரனை வதம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இதனாலதான் நம்ம நவராத்திரி கொண்டாடுறோம். இவங்க 3 பேரையுமே வந்து ஒன்னா இணைக்கணும், இந்த பவர் ஒன்னா ஆகணும்னு சொல்லிதான் விஜயதசமி நம்ம கொண்டாடுறோம். ஸோ இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு தான் நமக்கு வந்து மகிஷாசுரனை வந்து வதம் செய்யணும். அந்த வதம் செய்யும் போதுதான் ஆதி பராசக்தியா மகிஷாசுரனை வதம் செய்யும் போதுதான் அந்த ஒளி கொண்டாடும். அந்த ஒளி வரும்போது இருள் எழுந்து ஒளி கொண்டாடும் போதுதான் அந்த ஒரு நாளை வந்து தீப ஒளின்னு நம்ம சொல்லி கொண்டாடும். ஸோ இதனாலதான் நம்ம தீப ஒளியை தீபாவளின்னு கொண்டாடுறோம். ஏன்னா ஒரு கெட்டது முடிஞ்சு நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுனால இதனாலதான் நம்ம தீபாவளி. வெயிட். ஸோ இது வந்து உங்க கதைன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, இது எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து எனக்கு என்ன புரியலன்னா, ஏன் ஒவ்வொரு ஆளுக்கும் வேற வேற கதை வருது? இப்ப எனக்கு வந்து என்ன கதை வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து தீபாவளி டைம்ல வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ராமாயணத்திலேருந்து வந்த கதை தான் எனக்கு வந்து சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது வெரி சிம்பிள். ஸோ ராமாயணத்துல பாத்தீங்கன்னா, ராமா இஸ் அ பிரின்ஸ். ஓகே, ராமர் வந்து அவர் ஒரு பிரின்ஸ். அவர் வந்து ஒரு இளவரசர். அவர் வந்து சீதாவை கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஷீ இஸ் அ பிரின்சஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணனா, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் மாம் இருக்கும். யாருக்கு? ராமருக்கு வந்து கைகேயின்னு ஒரு ஸ்டெப் மாம் இருக்கும். ஆஸ் யூஸ்வலாக அவங்க பிகினிங்ல வந்து ரொம்ப ரொம்ப லவ்விங்காக இருப்பாங்க. டைம் போக அவங்க வந்து ஈவலா மாதிரி அவங்களோட பையன் பரதா தான் வந்து கிங் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கிங் தசரதா வந்து பெஸ்தா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது என்னன்னா, ராமரை வந்து வனவாசத்துக்கு அனுப்புங்க, அதாவது 14 வருஷம் காட்டுக்கு அனுப்புங்க, ஏன்னா அப்பதான் வந்து அவங்களோட பையன் வந்து த்ரோனுக்கு ஏற முடியும்னு. ஸோ 14 வருஷம் ராமர், சீதா, லக்ஷ்மணா வனவாசம் போயிடுவாங்க. அதாவது 14 வருஷம் அவங்க வந்து ஃபாரஸ்ட்ல இருப்பாங்க. யாரு ராமர்னு பாத்தீங்கன்னா, ஹீ இஸ் த பிலவட் பிரின்ஸ் ஆஃப் அயோத்தியா. அயோத்தியாவோட எல்லாருக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இளவரசர். ஸோ அவர் போனோடனே அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப சோகமா ஆயிருவாங்க. ஸோ 14 வருஷம் கழிச்சு வனவாசம் முடிஞ்சு அவங்க திரும்புவாங்க 3 பேருமே. ஸோ திரும்பும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹோல் அயோத்தியாவே லேம்ப்ஸ் வந்து லைட் ஆஃப் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் லேம்ப்ஸ் வந்து லைட் ஆஃப் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க வந்து வர வைப்பாங்க. ராமரும் சீதா லக்ஷ்மணர் திரும்பி வரதை வந்து இது பண்ணாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து தீபத்தை வந்து ஏற்றிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து தீபாவளின்னு எனக்கு வந்து சொன்னாங்க. when ராமர் அண்ட் சீதா லக்ஷ்மணா கம்மிங் பேக் ஆஃப்டர் 14 years ஆஃப் எக்ஸைல், வனவாசம் முடிச்சு 14 வருஷம் முடிச்சு வரதுதான் எனக்கு வந்து சொன்னாங்க. ஆனா லோகா வந்து வேற மாதிரி சொல்றாங்க. எனக்கும் அக்காவுக்கும் சொல்லப்பட்ட கதை தான் இப்ப நாங்க உங்ககிட்ட சொன்னோம். ஸோ உங்க வீட்டுல உங்ககிட்ட வந்து உங்க அப்பா அம்மா பெரியவங்க யாரு வேணாலும் உங்ககிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.